இன்னைக்கு நாம பார்க்க போறது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து வர சண்டை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இதனை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சமீப நாட்களாக ஈராக், சிரியா, யோர்டன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலானது நடந்து கொண்டே இருக்கு. அமெரிக்காவோட முக்கியமான இராணுவ தளங்களை ஈரான் குறிவைக்கிறதும் பதிலுக்கு அமெரிக்கா ஈரானிய இலக்கள் மீது தொடர் ஏர்ஸ்ட்ரைக்கை நடத்துறதும் இந்த பகுதியில் பெரிய பதட்டமானது உருவாகி இருக்கு. குறிப்பாக குவைத்தோட மின்சார ஆலைகள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வரைக்கும் இந்த தாக்குதலோட பாதிப்பு பரவி இருக்கு. ஏனெண்டா அமெரிக்கா ஈரானோட மின்சார ஆலைகள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தினார்கள். இதனால் ஈரானும் பதிலுக்கு குவைத் மீது தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இப்படி இருக்கிற இப்போ இந்த ஈரான் அமெரிக்க பிரச்சனையில் என்னதான் நடக்குது, கள நிலவரம் எப்படி இருக்கு, எந்தெந்த பகுதிகள் மறுபடியும் குறிவைக்கப்பட்டிருக்கு, இதனால் என்னதான் நடக்க போகுது, இந்த மோதல்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, இதனால் இந்த பிராந்திய அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் சிரியாவில் என்னதான் நடந்தது என்பதை பார்ப்போம். சமீபத்தில் சிரியாவோட அலாம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு சிறப்பு படை கட்டளை மையத்தை ஸ்பெஷல் ஆபரேஷன் கமாண்ட் சென்டருக்கு வச்சு ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதாவது IRGC ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இதனை ஈரான் தரப்புல இருந்து ஒபிஸ்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஏன் இந்த தாக்குதலை செய்தார்கள் என்ற கேள்வியானது உங்களுக்கு எழும்பும். இதற்கு ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களோட இரானா சார் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள். இதோடு நிறுத்தாமல் ஈரானோட கூட்டு இராணுவ தலைமையகம் அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அமெரிக்கா எங்களை அச்சுறுத்த நினைச்சாலோ இல்லை அடாவடித்தனம் பண்ண நினைச்சாலோ எங்களோட பதிலடி ரொம்ப பேரழிவாக இருக்கும் அப்படின்னு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஈரான் என்னத்தை நிரூபிக்க விரும்புகிறார்கள், என்னத்தை காட்ட விரும்புகிறாங்கன்னு பார்த்தா, அமெரிக்காவோட படைகள் மத்திய கிழக்கில் எங்கே இருந்தாலும் எங்களால் அவர்களை துல்லியமாக டார்கெட் பண்ண முடியும், துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்பதை உலக நாடுகளுக்கு ஈரான் நிரூபிக்க நினைச்சார்கள். அதனை இப்போ நிரூபிச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஈரான் இப்படி கடுமையான எச்சரிக்கை கொடுத்துமே அமெரிக்கா அடங்கல. அமெரிக்கா கொஞ்சம் கூட பின்வாங்காம அமெரிக்காவும் இப்போ பிரச்சனையை பெருசாகி கொண்டு இருக்காங்க. அமெரிக்காவோட மத்திய கட்டளை மையம் அதாவது அமெரிக்காவோட செங்கோன் தரப்புல இருந்து ஈரானிய இராணுவ இலக்குகள் மேலே தொடர்ச்சி 9வது நாள் இரவு தங்களோட குண்டுவீச்சு தாக்குதலை ஏர்ஸ்ட்ரைக்கை நடத்தி இருக்காங்க. அமெரிக்கையும் தொடர்ச்சி இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று பார்த்தா இதற்கு அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு முட்டை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா சொல்கின்ற காரணம் என்னென்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி உலகத்துக்கு தேவையான கச்சேன வியாபாரம் நடக்கிற மிக முக்கியமான கடற்பாதை தான் இது. இந்த வழியாக போகிற வணிக கப்பல்களுக்கும் எண்ணெய் டேங்கர்களுக்கும் ஈரான் பேராபத்தாக இருக்குன்னு அமெரிக்கா சொல்கிறார்கள். அதனால தான் ஈரானோட ட்ரோன் தளங்கள், மிசைல் லான்ச்சிங் தளங்கள் மிசைல்களை அழித்து அவங்களோட இராணுவ பலத்தை குறைக்கிறது தான் தங்களோட இலக்குன்னு அமெரிக்கா தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க முன்னம், ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கு முன்னம் வரையுமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் ஈரான் எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் போடையில், எந்த ஒரு கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்தையில். அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்களோ அப்போ தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஈரான் கண்ட்ரோல் எடுத்தார்கள். தங்களுடைய நிபந்தனைகளை ஏற்று போகின்ற, அதாவது தாங்கள் சொல்லுகின்ற ரூல்ஸை ஏற்று போகின்ற கப்பல்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதியை கொடுப்போம், மற்றபடி அனுமதியை கொடுக்க மாட்டோம் என்று ஈரான் முடிவு எடுத்தார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே அமெரிக்கா தான். இப்படி அனைத்து பிரச்சனையும் அமெரிக்கா ஆரம்பித்து வச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு சேஃபான பாதையை அமைக்க போகிறோம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிற கப்பல்களை பாதுகாக்க போகிறோம்ன்ற அமெரிக்கா நல்லவர்கள் வேஷம் போட்ட உடனே அதனை உலக நாடுகள் நம்புவார்கள் என்று பார்த்தா கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள். அமெரிக்கா சும்மா இருந்திருந்தாலே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓப்பனாக இருந்திருக்கும் என்பதுதான் நிறைய நாட்டு தலைவர்களோட கருத்தாகவும் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி ஈரானோட கட்டுப்பாடுக்கு போனதுக்கு பிறகு, அதாவது அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனையால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி முடங்கிட்டுது. இதனால் உலகத்தில் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடர அளவுக்கு உயர்ந்து நம்மளுடைய நாட்டிலேயும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆகவே இப்போ மறுபடியும் அண்டர்ஸ்டாண்டிங் மெமரண்டம், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருந்த தற்காலிக சீஸ்ஃபயர் அந்த ஒப்பந்தமானது முடிவடைந்து மறுபடியும் 2 நாடுகள் மாற்றி அடிபட ஆரம்பித்து இப்போ 9வது நாள் ஆகிட்டுது. இப்போ மறுபடியும் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இதனால் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய ஒரு போராக மாறிடுமா என்ற ஒரு கேள்வியிலும் பல மத்தியில் எழுப்பியிருக்கு. அப்படி மட்டும் போராக மாறிச்சது என்றால் கண்டிப்பாக இந்த தடவை உலக நாடுகளோட பொருளாதாரம் மொத்தமாக காலியாகிடும். இந்த மோதலில் 2 பக்கம் பெரிய அளவிலான இழப்புகள் ஏற்படுது என்ற செய்திகள் வெளிவருது. முக்கியமாக அமெரிக்கா சைட்டில்
யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான இழப்புகள் ஏற்படுது. இதில் குறிப்பாக அமெரிக்க வீரர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி நாம் பேசியே ஆகணும். ஜோர்டனில் அமெரிக்காவோட படைகள் தங்கியிருந்த ஒரு இராணுவ தளத்து மேலே ஈரான் பாலஸ்டைன் மிசைல்களையும் தற்கொலை ட்ரோன்களையும் வச்சு தாக்குதலை நடத்தி இருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அங்கே தேடுதல் வேட்டையை நடத்தின அமெரிக்காவோட மீட்பு குழுவினர் மனித எச்சங்களை மீட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் 2 அமெரிக்காவோட வீரர்கள் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன இன்னொரு வீரரையும் தேடும் பணியானது நடந்தோண்டே இருக்கு. பட் ஈரான் துல்லியமான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இப்போ கூட இன்னொரு அமெரிக்காவோட இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கார் என்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. ஆகவே அமெரிக்காவுக்கு இப்போ உயிர் சேதங்கள் மேற்பட ஆரம்பிச்சிருக்கிறபடியாக இது அமெரிக்காவுக்கு பேராபத்தாக முடியும் என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் வட ஈராக்கில் இன்னமொரு சம்பவம் அமெரிக்காவுக்கு நடந்திருக்கு. அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய ட்ரோன், அதாவது ஈரான் லான்ச் பண்ணிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானோட ட்ரோனில் வெடிக்காமல் இருந்த குண்டுகளை செயலிழக்க செய்ய முயன்ற போது ஒரு அமெரிக்காவோட வீரர் உயிரிழந்திருக்கார், இன்னொரு வீரர் பலத்த காயமடைஞ்சிருக்கார் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இதனால் ஈராக், ஜோர்டன், சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ பேஸ், அதாவது இராணுவ முகாம்கள் எல்லாமே இப்போ மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பாதுகாப்பு எச்சரிக்கை கை அலர்ட் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தகவல்களும் வெளியே வந்திருக்கு. ஆகவே ஈரான் இப்போ அமெரிக்காவோட இராணுவ தளங்களை மட்டும் இல்லை, அமெரிக்காவோட இராணுவ வீரர்களையும் தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இதோடு முடியலை. இந்த மோதல் இப்போ குவைத் நாட்டுக்கும் பரவியிருக்கு. குவைத்தின் மீது ஈரான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்படி இருக்கையில் குவைத்துக்கு எதிரான ஆப்ரேஷனுக்கு ஈரான் தரப்புலேருந்து ஆப்ரேஷன் தண்டர்போல்ட் அப்படின்னு பேரை வச்சிருக்கிறார்கள். இந்த ஆப்ரேஷன் தண்டர்போல்ட்டினுடைய 14வது கட்டத்தின் கீழ் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ முகாம்களை குறிவச்சு ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்காங்க. முக்கியமாக 2 இடங்கள் தாக்கப்பட்டதாக ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது குவைத்தில் இருக்கின்ற 2 முக்கியமான இடங்களை நாங்கள் தாக்கியிருக்கோம் என்பதை ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது கேம்ப் அல் அட்ரா, இது ஈரான் எல்லையில் இருந்து வரும் 104 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிமருந்து சேமிப்பு கிடங்கு. 2வது அலி அல் சலீம் ஏர்பேஸ், இது அமெரிக்காவோட பேட்ரியாட் மிசைல் தடுப்பு அமைப்புகள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைப்புகள் இருக்கின்ற ஒரு முக்கியமான வான்படை தளமாக பார்க்கப்படுது. இந்த 2 இடங்களையும் குறிவச்சு தாக்குதலை நடத்தி இருக்கோம், வெற்றிகரமாக தாக்கியிருக்கோம் என்பதை ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இராணுவ தளங்கள் மட்டும் தாக்கப்படாமல் குவைத்தோட குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் மேலேயும் தாக்குதலானது நடந்திருக்கு. இதனால் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டு கரண்டை சிக்கனமாக பயன்படுத்துங்கன்னு குவைத்தோட அரசாங்கம் மக்களுக்கு கோரிக்கையை விடுத்திருக்காங்க, எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு படை பயிற்சி அகாடமி மேலேயும் தாக்குதலானது நடந்த வீடியோக்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது என்பதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் குவைத் தற்காலிகமாக தங்களோட வான்பரப்பை மூடி விமான சேவைகளை ரத்து செஞ்சுருக்காங்கன்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. ஆகவே ஈரான் இப்போ ஏன் மக்கள் குடியிருப்புகளை குறிவைக்கிறார்கள் என்று பார்த்தா, அதாவது சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட வச்சிருக்கிறார்கள் என்று பார்த்தா, அமெரிக்கா ஈரானோட சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள். அதுக்கு பதிலடியை மேற்கொள்வதற்கான தான் குவைத் மீது ஈரான் கை வச்சிருக்காங்க. ஆகவே இவ்வளவு நாளுமே ஈரானோட மிசைல்களையும் ட்ரோன்களையும் நாங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திட்டோம் என்று இந்த அரபுலக நாடுகள் சொன்னார்கள். ஆனால் இப்போ தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கிறதால அவர்கள் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ண முடியலை. இப்போ குவைத் தங்களுடைய ஏர்பேஸை க்ளோஸ் பண்ணுறோம் என்று சொன்னதில் இருந்து ஈரானோட தாக்குதல்கள் எந்தளவுக்கு வீரியமாக கொடூரமாக இருந்திருக்கும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களை வச்சு இதோட பின்னணியில் இருக்கிற பெரிய வியூகம் என்ன அப்படிங்கிறதை ஆழமாக அலசி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். முதல்ல ஈரானோட நோக்கம், ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை பார்ப்போம். ஈரானின் அமெரிக்காவை மட்டும் தாக்காமல் குவைத் போன்ற வளைகுடா நாடுகள் மேலேயும் கை வைக்கிறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஈரானோட கணக்கு ரொம்பவே தெளிவானது. அமெரிக்கா தங்களோட சொந்த மண்ணில் இருந்து வந்து ஈரானுக்கு எதிரான போரை செய்யலை. மத்திய கிழக்கில் இருக்கின்ற வளைகுடா நாடுகளோட இராணுவ தளங்களை வச்சு தான் இந்த போரியை நடத்தி கொண்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்கின்ற நாடுகளோட உட்கட்டமைப்புகளையும் மின்சாரம், குடிநீர், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளையும் முடக்கினா அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுக்கின்ற ஆதரவை குறைச்சிக்கும் அப்படிங்கிறது தான் ஈரானோட வியூகம். இதைத்தான் அசிமெட்ரிக் வார்பேர், அதாவது சமச்சீரற்ற போர் முறை என்று சர்வதேச அரசியலில் சொல்கிறார்கள். 2வது அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட பிளான் என்னென்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வழியாக போகிற சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை ஈரான் முடக்க ட்ரை பண்ணுகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டி இருக்காங்க. உலக பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான இந்த எண்ணெய் வர்த்தக பாதையை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கணும் என்பதுதான் அமெரிக்காவோட முதன்மையான இலக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் பாலஸ்டிக் மிசைல் ஏவுதளங்களையும் அடியோடு அழித்து பிராந்தியத்தில் தங்களோட மேலாதிக்கத்தை நிலைநாட்ட அமெரிக்கா தொடர்ந்து 9வது நாளாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இந்த இரண்டு வல்லரசுகளோட முதலால் பாதிக்கப்பட போகிறது என்னமோ உலக நாடுகளும் சாமானிய மக்களும் தான். ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் ஏதாச்சும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்து கப்பல்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரே நாளில் பல மடங்கு உயரும். இது இந்தியாவையும் மற்ற ஆசிய நாடுகளையும் நேரடியாக பாதிக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ வரையுமே ஈரானோட அனுமதி இல்லாமல் போகிற கப்பல்களை ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் வச்சு தாக்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். குவைத், ஜோர்டன், ஈராக், சிரியான்னு நாளுக்கு நாள் இந்த மோதலோட பரப்பளவு விரிவடைஞ்சு கொண்டே போகுது. அதாவது இந்த மோதல் விரிவடைஞ்சு கொண்டே போகுது, நிறைய நாடுகள் உள்ள இழுக்குது. இது ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறினா அதை தடுப்பது சர்வதேச சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. சுருக்கமாக சொல்லணும்னா சிரியாவில் ஒரு ரகசிய கமாண்ட் சென்டர் மீது சிரியாவில் இருந்த அமெரிக்காவோட ரகசிய கமாண்ட் சென்டர் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அங்கே தொடங்கின இந்த மோதல் இன்னைக்கு வளைகுடா நாடுகளோட மின்சார உற்பத்தி நிலையங்கள் வரைக்கும் வந்து நிற்குது. இந்த மோதல் இதோட நிற்குமா, இல்லை அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக ஒரு முழு அளவிலான போரில் இறங்குவார்களா அப்படிங்கிறதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரத்தில் உங்களோட பார்வை என்ன? ஈரான் எடுத்த நடவடிக்கைகள் சரியா, இல்லை அமெரிக்கா நடத்துகிற தாக்குதல்கள் நியாயமானதா? இதனால் ஏசிய நாடுகளுக்கு என்ன மாதிரியான பொருளாதார பாதிப்புகள் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்தவரை அமெரிக்கா பயங்கரமாக அடி வாங்குறாங்க, அமெரிக்கா பதிலடி தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதில் கடைசியில் யார் கண்ணை சிமிட்ட போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. யார் கண்ணை சிமிட்டுகிறார்களோ அவர்கள் தான் இந்த போரினுடைய தோல்வியானதாக பார்க்கப்படுவார்கள்.